Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு தீபாவளி ரெசிபி பார்க்க போறோங்க. ஈஸியான லட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். லட்டு அப்படினாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம வந்து வீட்ல எப்படி பண்றதுன்றதை பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து நான் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோல கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால நான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன். ஆனா பட் அது நான் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு எங்க உங்க லட்டு வீடியோ காணோம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. அது இப்போ தீபாவளி சீசன்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் அதை வந்து திரும்ப நான் இன்னைக்கு வந்து செஞ்சு காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி நான் இன்னைக்கு எடுக்க போறேன். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா நம்ம வீட்டில் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காண்டி நான் கடைக்கு வந்திருக்கேங்க. அது மட்டும் இல்லை, நான் வீக்லி ஷாப்பிங்கும் பண்ண போகிறேன். ஏன்னா இது தீபாவளி வீக் அப்படின்றனால ஒரு சில கெஸ்ட்டெல்லாம் நான் வந்து இன்வைட் பண்ணுவேன். அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான மீட்டு அந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மாவு பிசைறதுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். 1 கப் அப்படின்றது 250 கிராம் வரும் உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, நம்ம உப்புமா செய்வோம் இல்லையா, அந்த ரவை சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர். நான் ஆட் பண்ணாமல் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். அதாவது எடுத்துனே நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப கெட்டிப்பட்டுரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மாவு வந்து ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நான் வந்து கெட்டி இல்லாமல் கிளறிக்கிறேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட கெட்டி இல்லைங்க. ஸோ இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மேற்கொண்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எடுத்தனே தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாவோட பதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம காரா பூந்திக்கெலாம் கிளறுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நம்ம கிளறிட்டோன்ட்டு. இப்போ மாவோட பதத்தை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். நம்ம காரா பூந்தியை விட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரண்டிலேருந்து ஈஸியாக விழும். அதே மாதிரி பூந்தி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பூந்தி பண்ணுறதுக்கு நான் நார்மல் அரிக்கரண்டி தாங்க எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் பூந்தி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக லட்டு பொரிக்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சி வச்சுருக்கேங்க. நெய்யில் பொரிச்சோம் அப்படின்னா லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா எண்ணெயில் கூட பொரிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்துகிட்டு கரண்டியில் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஒரே இடத்துல வச்சுருக்கக்கூடாது, அப்போ பூந்தி எல்லாமே உங்களுக்கு ஒன்று சேர்ந்துடும். இப்படி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இதை எடுத்துடணும். ரொம்ப குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா காரா பூந்தி மாதிரி முருகல் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து நம்ம இதை கவனமாக பண்ணணும். இது கொஞ்சம் போட்டனையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூந்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஜீராவில் சேர்த்ததுக்கப்புறமா ஈஸியாக உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் இந்த ஸ்டெப்பில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அதனால் இதை வந்து நம்ம கவனமாக பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி எல்லா பூந்திகளையும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு கடைசியாக நான் காட்டுறேன் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததாக லட்டில் வந்து நம்ம நிறையா நட்ஸ்லாம் சேர்த்து பிடிச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால அப்போ வந்து நட்ஸை நான் அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு என்னோடய ஃபுட் ப்ராசஸரோட ஸ்மால் ஜார் அட்டாச்மெண்ட் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கோர்ஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஜஸ்ட்டு லேஸாக வந்து இதை சுற்றினா போதும்.
பாருங்க நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு கோர்ஸா இருந்தது அப்படின்னா லட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பூந்தி பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெருசு பெருசாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் இல்லாட்டி மிக்சியில் வந்து சேர்த்துட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப அரைச்சிட வேண்டாம். ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டிச்சூர் லட்டுலாம் வந்து பொடி பூந்தியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், நான் எனக்கு பெருசாக வந்தனால நான் என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் போட்டு தான் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா உங்களுக்கு பொடி பூந்தி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ரொம்ப நம்ம வந்து அரைச்சிடக்கூடாது, மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து இதை வந்து கவனமாக பண்ணணும். இப்போ அடுத்ததாக சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சக்கரை பாகு வந்து நம்ம 1 கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து காய்ச்சிக்க போகிறோம். நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 1 கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம வந்து முருக விட்டுறக்கூடாது. முருகிட்டாலும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூந்தி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா பாகு வந்து முருகிடும், அப்புறம் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா பூந்தி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்தளவுக்கு இது வந்து குக் பண்ணோம் அப்படின்னா தான் லட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கிளறிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பூந்தி எல்லாமே ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி போட்டு இதை கவர் பண்ணி வச்சிட போகிறேன். 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு இருக்கிற ஜீரா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துட்டு பூந்தி வந்து இன்னும் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன். நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம லட்டு எப்படி பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பூந்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அதை வந்து டைட்டாக இப்படி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு லட்டு ரெடி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிள் தான் பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான லட்டு உங்களுக்கு வந்துடும். சூப்பரான லட்டுக்கள் தயாராகிடுச்சு. இந்த அளவு பண்ணதில் எனக்கு வந்து 25 லட்டு வந்திருக்குங்க. நீங்கள் சைஸை பொறுத்து 20லேருந்து 25 லட்டு வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சூடாகவும் இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா 4லேருந்து 5 நாள் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வெளியில் எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இல்லாட்டி ஒரு லைட்டாக மைக்ரோவேவில் கூட லேசாக சூடு பண்ணிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அப்படி தாங்க இதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ உங்களை நிறைய பேர் கேட்பீங்க எத்தனை நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு, அவங்களுக்காண்டி தான் அதை சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான். என்னோடய வெர்ஷன் லட்டு நான் காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வ்ளாக்ஸோட உங்களை அடுத்து நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு. அடுத்ததாக குவிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். தீபாவளி கான்டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதில் இன்னும் வந்து ஒரு சில பேர்லாம் என்கிட்ட டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து குவிக்காக நான் சொல்லிடுறேன்.
அக்டோபர் 25th வரைக்கும் இந்த தீபாவளி கான்டெஸ்ட் நடக்குங்க. இது என்ன அப்படின்னா, நான் போன வருஷம் செஞ்சு காட்டின தீபாவளி ரெசிபீஸ் அது மட்டும் இல்லை, இந்த வருஷமும் கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் தீபாவளிக்கு. ஸோ இந்த எல்லா ரெசிபீஸும் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா தீபாவளி ரெசிபீஸும் தனித்தனியாகவும் லிங்க்ஸ் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து ஏதாவது 2 ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ட்ரை பண்ணுற 2 ரெசிபீஸோட ஃபோட்டோவை என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடணும். ஸோ இதுதாங்க அந்த கான்டெஸ்ட்டு. இது வந்து அக்டோபர் 25th வரைக்கும் அனுப்புகிறவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கவுண்டில் எடுத்துப்பேன். அதே மாதிரி கட்டாயம் நீங்கள் வந்து 2 ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருக்கணும். ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஸோ 2 ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அவங்கள வந்து நான் செலக்ட் பண்ணி அதிலிருந்து 5 பேருக்கு நான் தீபாவளி கிஃப்ட் வந்து அனுப்பிச்சி வைக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 25th. அதுக்குள்ளே அனுப்புகிற எல்லாரோட பேரையும் நான் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துக்குவேன். ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.